தளபதி படம் வந்து 6வது நாளில் எல்லா தேட்டரும் வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க. எல்லா ரசிகரும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? படம் யார் எந்த குறை சொன்னாலும் எதுவுமே நம்பாதீங்க. படம் வேற லெவல், அல்டிமேட்டு. தளபதினா கெத்து, தேட்டர் மரணம் மாசம் ஆகுது. அடுத்து என் நண்பன் பேசுவோம் பாருங்க ப்ரோ. அவர் வந்து ரஜினி ரசிகர். தளபதியை இந்த அளவுக்கு ரசித்து பார்க்குறாப்புல. படம் உண்மையிலேயே பட்டாசாக இருக்குது ப்ரோ. ஃபேன்ஸுக்கான ட்ரீட் அப்படின்றத தாண்டி உள்ள மெசேஜ் இருக்குது. ஒரு மெசேஜ் இல்லை, பல மெசேஜ் இருக்குது. மதத்தை வந்து அவங்க இழிவுபடுத்தலை. எல்லா மதமும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கன்வே பண்ணியிருக்காங்க. படம் வந்து நிறைய விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கு. ஆர்சி வார கன்வே பண்ணியிருக்கு. அதேமாரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன் ஷாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. உக்ரைன் போரில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து படம் சொல்லியிருக்கு ப்ரோ. அவங்க வந்து படம் புரியல அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை வந்து நான் இதோட 6வது டைம் பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம் பார்த்தா ஒரு டைம் உண்மையிலே கோட் படம்லாம் ஒரு டைம் பார்த்தா 2வது டைம்லாம் ஏன்னா அது அவ்வளோ நேரம் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து 6 டைம் பார்த்தாலுமே அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் கூட இப்போ அடுத்த ஷோ இருந்தால் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைலாக்கையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்ப ஆமாம் இது இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நமக்கு புரியுது. எச். வினோத் அவர்கள் தீரன் அதிகாரம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த படத்தில் செதிலாக செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி வந்துருந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, கலெக்ஷன் எங்கேயோ பீக்கில் போயிருக்கோம். அதேமாரி எலெக்ஷன் 200 கண்டிப்பாக தொட்டிருக்கும். வேறு லெவலில் பண்ணியிருக்கும் ப்ரோ. அது அந்த டைமில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அதில் எங்களுக்கு என்ன தெரியுமா ப்ளஸ்ஸு, முதலமைச்சர் டைட்டில் கார்டு அது உலகத்திலே வேர்ல்டுலேயே நம்ம தளபதிக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஃபேன்ஸாக எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வேறு லெவல். ப்ரோ கடைசி படம் இந்த மாதிரி படம் தான் ப்ரோ எங்களுக்கு வேணும். மெர்சலுக்கு அப்புறம் இதுதான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா மற்ற படத்தில் வந்து ஃபேன்ஸுக்கான என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் கதையும் பெருசாக இருக்காது, மெசேஜும் பெருசாக இருக்காது. ஓவராலாக ஓகே படமாக ரசிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது, ஃபேன்ஸுக்கான ட்ரீட்டு வேற மாதிரி இருக்குது. அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிற இதை தாண்டி வேறு என்னங்க வேணும்? படத்தில் எங்களுக்கு பாட்டு இருக்குது, தளபதி கச்சேரி இருக்குது, ராவண மவுண்டா இருக்குது, ஒரு பேர் வரலாறு இருக்குது. அதேமாதிரி அனிருத் அவர் சைடு சும்மா அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. அதேமாதிரி ஸ்டண்ட்லாம் சொல்லணும், கனல் அரசு தான் பண்ணியிருக்காரு போல், பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல. அதேமாரி டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு பேர் வரலாறு விஷுவல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குண்ணா. நான் ஹெச்டி பிரிண்ட் லீக்கெல்லாம் நாங்கள் பார்க்கல, தேட்டர் பிரிண்டில் தான் பார்க்குறோம். அது அப்படி இருக்குது, சும்மா வேறு லெவலில் செதிலாக அப்படி செதுக்கியிருக்காங்க. படம் உண்மையிலே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, காமன் ஆடியன்ஸுக்கும் எல்லாமே பிடிக்கும். படத்தை புரிஞ்சு பார்க்கணும், அவ்வளோதான். புது படத்தை தேட்டரில் பார்க்கவே முடியாது. தீபாவளி பொங்கல்னா ஒரு படத்தோட தான் இருக்கும், இனிமையாக ஒரு படம் இருக்காது. அது உண்மையிலே ஃபீல் ஆகுதுண்ணா. ஏன்னா நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரப்போ ஒவ்வொரு தேட்டர்லேயும் பார்க்குறப்ப தளபதியோட அவ்வளோ கட் அவுட் அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த இந்த பாட்டு வரும்ல, எத்தனை சாமி வந்ததையா. ஏன்னா எங்களுக்கு தளபதி படம் தான். இப்போ இந்த படத்தை இத்தனை வாட்டி பார்க்குறோன்னா அடுத்து எதனா படம் ரிலீஸ் ஆனால் கூட வேறு ஆளுங்க ஹீரோக்கள் படம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா தளபதி படம்னா தான் தேட்டருக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு அது மைண்ட் செட்டே வருது. தளபதி சினிமாவை க்ளோஸ் பண்ண மாதிரி நாங்களும் இதுக்கப்புறம் சினிமா பார்க்குறத க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஐயோ பொலிட்டிக்கல் கதை சூஸ் பண்ணிட்டாரு தளபதி அவர் பொலிட்டிக்கல் தான் வந்திருக்காரு. பட் பாருங்க கத்தி தொண்டே போயிடுச்சு, அந்தளவுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துருக்கு. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் ப்ரோ. சத்தியமாக விஜய் ஏற்றுக்க முடியல. பட் ஒரு ஆக்டராக வந்து, டான்ஸராக வந்து, ஒரு சிங்கராக வந்து, இப்போ ஒரு சிஎம்மாக வந்திருக்காரு. பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதுதான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது, ரொம்ப ஹிட் பண்ணுது. மற்றபடிலாம் அவர் ஃப்ளாப் கொடுக்குறாரோ ஹெட் கொடுக்குறாரோ என்ன கொடுத்தாலும் நம்ம தளபதி தான். ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது ப்ரோ. இவரை பார்த்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க தனிப்பட்ட பர்சனல் இது. ஸோ இன்ஸ்பயர் ஆகி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஒருத்தன் தான் தலைவன்னா, ஒருத்தன் தான் தளபதி, அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது நாங்கள் இது ஏற்கனவே எல்லாம் நிறைய நிறைய வாட்டி கிரெடிட்ஸ் பார்த்தோம். ஆனால் ஒரு வாட்டி பார்க்கும்போது அந்த ஐ ஸ்டேர் அப் ஆகுது. ஆக்சுவலாக அந்தளவுக்கு தளபதினா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இட்ஸ் அன் எமோஷன். பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி ரீமேக்கு அது இதுன்னாங்க, எப்பயுமே தளபதி தான். இவர் தான் ஒரே தளபதி கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் கூட, ஒரு ஷார்ட் கூட இது வந்து போர் அடிக்குது அந்த மாதிரி ஒரு சீன் இல்லவே இல்லை ப்ரோ. எவ்ரி செகண்ட் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் அந்த பல்ஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. வேறு மாதிரி ப்ரோ. இது மாதிரி லாஸ்ட்டு பண்ணுமா ப்ரோ, பிளாஸ்ட்டு ப்ரோ. இது
ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ படம். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர். அப்படிலாம் இல்லைண்ணா, படம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், மஜாவாக இது. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி. நான் தளபதி தீவிர ரசிகர் தான், அது பாருங்க சரிங்களா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷோ டிக்கெட் கிடைக்கல, ஒரு வாரம் டைம் எடுத்து தான் பார்க்குறோம். படம்லாம் மஜாவாக இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. இப்போக்கும் இல்லை, எப்போதுமே தளபதி படம் ஃபேன் நாங்கள். இந்த படம் மட்டும் இல்லை, அவர் நடித்த 69 படத்தையும் பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ என்னென்னா அவர் சினிமா விட்டு போகிறாரு, அதுதான் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஆகிட்டார். அப்போ நம்ம சட்டமன்றத்தில் பார்க்குறோம் அவர் என்னென்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம எப்படி தேட்டரில் பார்க்க போகிறோன்னா, இனி யார் படம் வந்தாலும் நன்றி முதலமைச்சர்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த தளபதி அங்கே நிற்பார். ஓகேங்களா. இது ஒரு கேள்வி கேட்டிங்க, அவரை பார்த்து நிறைய பேர் வராங்கன்னு. இப்போ முருகர் கோயில் இருக்குது, நானே முருகன் கோயிலுக்கு வந்தவன். காலையில் வந்து முருக தரிசனம் பார்த்தேன், சாயந்தரம் தளபதி தரிசனம் பார்த்துட்டேன். கோயில் எத்தனை இருக்கலாம், எவ்வளோ பேர் வேணால் வரலாம், சாமி ஒன்று தான். முன்னாடி எம்ஜிஆர் ஜெயிச்சார், அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியாது. மக்கள் மனசில் சில பேர் தான் வருவாங்க. வந்துட்டார். 108 வந்தது. நாங்கள் இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே விட்டுருந்தீங்கன்னா 208 ஆயிருக்கும்ல. அதனால தானே விடமாட்டோம். நாங்கள் விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அப்போ அவங்க இப்போ வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, டிவியில் சட்டமன்றத்தில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இப்படி செஞ்சதெல்லாம் அப்போ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இவன் விட்டுருந்தா 108 208 ஆயிருக்கும். இப்போ தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? அதுதான். இதுக்கு மேலே வந்து தளபதி மிஸ் பண்ணலாம் வேணாம். சட்டசபை டிவியில் பாருங்கள், ஒவ்வொரு படம் வரும்போது இங்கே தேட்டருக்கு வாங்க, நன்றி முதலமைச்சர் போடுவாங்கள்ல, அங்கே தளபதி எப்போதுமே இருப்பார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் இவரை ஸ்க்ரீன்லேயே பார்க்குற மாதிரி இல்லையேன்னு கவலை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்றுக்க முடியாது, எப்போ அவரோட படத்தை புது படத்தை பார்க்கவே முடியாது. ஆமாம், அவரோட படத்தை மட்டும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தால், இயர்லி ஒன்ஸ் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் புது படம் வராது, அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். புது படம் வராதுன்னா புதுசாக பண்ண போகிறாருல சிஎம்மாக இருந்து, அதனால அது சந்தோஷமாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீன்லேருந்து செய்கிறத வெளியில் வந்து செய்ய போகிறாரு, அதனால சந்தோஷமாக இருக்குது. செம்ம மாஸ். என்ன மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏற்றுக்க முடியலன்னு இல்லை, அதை விட நல்லது செய்ய வந்திருக்காரு நம்மளுக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். அது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ரசித்து, ரொம்ப விஜயின் ஃபேன் நாங்களாம் ரொம்ப. எனக்கு 53 வயசு ஆகுது. ஆனாலும் சொல்கிறது, எங்கள் வீட்டிலலாம் விஜய் படம் போட்டிருக்காங்கன்னா என்னை கூப்பிட்டு, ஓ இன்றைக்கி இப்போ போடுறாங்க, இன்றைக்கி பார்க்குறியா, இன்றைக்கி வேலையை செய்ய மாட்டேங்க நீ, இன்றைக்கி அதில் தானே இருப்ப அப்படின்ற அளவுக்கு ஃபேன் நான். இதனால் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறத நம்ம ரொம்ப பெரிய விஷயம். இல்லை அது பரவாயில்ல, இது அதை விட எத்தனையோ மடங்கு, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அத்தனை மடங்கு பெரிய விஷயம் செய்ய வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு அது மக்கள் மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு, அது நம்ம பாராட்டணும் இல்லையா. நல்லா இருந்துச்சு. என்ன கடைசி படம் வருத்தமாக தான் இருக்குது, பட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஏற்றுக்க முடியல நிஜமாவே, ரொம்ப இதுவாக இருக்குது. அழுதுட்டோம். புது படம் பார்க்கவே முடியாது தியேட்டரில் அப்படி. ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி நம்மளுக்கு தெரியும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு, நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பார்க்கல, அதனால அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து தான் ஆவாங்க. அவங்கள பற்றி எதுவும் நம்ம வந்து எதுவும் இது பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியும் ஜனநாயகன் மூவி எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். தொண்டை போச்சு ப்ரோ லீக்டான படத்துக்கு இந்த கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல ப்ரோ. சீரியஸாக படம் சூப்பராக இருக்குது, தளபதிக்காக பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் தாங்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, நமக்கு ஒரு நாள் ஓடும் ப்ரோ, 100 நாள் கண்டிப்பாக ஓடும். தளபதிக்காக பார்க்கலாம். டிவிக்கேனா டிவிக்கே தான், சிஎம் சார்னா சிஎம் சார்னா இல்லைண்ணா வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 படம் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண, அவர் சிஎம் ஆகிட்டாரு, அதே எங்களுக்கு சந்தோஷம் தான். அதை வச்சுட்டு ஆமாம், அது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுற, இப்போ சிஎம் ஆகிட்டாரு, அதை வச்சு மனசு தேத்திக்கும், நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுவார். மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விட்டு போகிறாங்க. இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் அன் எமோஷன். அப்படியே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தளபதி மாதிரி ஒரு ஆக்டர் வந்து சினிமாவை குவிட் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் போகிறேன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுவாகவும் இருக்கார். கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம்.
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு அடியும் அந்த அதான் சொன்னல கிரெடிட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வருது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி படம் ஏற்றுக்க முடியுதா? பரவாயில்ல. நான் தளபதி ஃபேன்லாம் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். நல்லா தான் இருந்தது. ரெகுலராக தளபதி படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் இனிமேல் ஒரு படமே வராதுன்னும் போது ஆமாம், அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் இதில் அவங்க சொல்லுவாங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கடைசி படம் ஏற்றுக்க முடியுதா? கடைசி படங்கிறப்போ அது ஏற்றுக்க முடியாது தான். நானும் விஜய் ரசிகைலாம் இல்லை, பட் ஆனால் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் நடிப்புலையும் தெரியல. படம் பீக்குடா, தரமான படம்ண்ணா. லாஸ்ட்டில் அண்ணா இப்படி பார்த்த மேலே செம்மையாண்ணா படம். நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. நான் இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. தேட்டரில் பார்த்தாதான் தெரியும், செம்ம படம்ண்ணா. அதுதான் அண்ணா இப்படி படம் பாருங்க, அவள் தான் பிளாஸ்ட், தேட்டரே பிளாஸ்ட். அதுதான் படம், அதுதான். லாஸ்ட் படம் ஏற்றுக்க முடியுதா? நான் இல்லைண்ணா, அதானா கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய படம் நடிக்கணும்ண்ணா. ஆனால் ஒரு லாஸ்ட்டு படம், ஆனால் செம படம்ண்ணா, பக்கா படம்ண்ணா. படம் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. மியூசிக்லாம் பயங்கரமாக பட்டை கிளப்பி இருக்குது. தளபதி எப்பொழுதுமே நல்லா நடிச்சிருக்காரு. நெகட்டிவாக சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. இது மேலே படமே வராத தளபதி. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மறுபடியும் இன்னொரு படம் பண்ணலாம். இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய போயிட்டாரு, அதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது வேறு, அவர் அரசியல் வந்துட்டார்ல, அங்கே நல்லது பண்ணுவார்ல நமக்கு, அது போதும் நமக்கு. இதுக்கப்புறம் புது படம் வருது, வரவே வராது. நினைக்கும் எப்படி ஃபீல் ஆகும்? அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக போட்டாங்க எல்லா படம் சீனும், அதான் கொஞ்சம் எல்லாரும் அழுதுட்டோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்துச்சுண்ணா கடைசி நாள்? 40 செகண்ட் தான் ஃபீலிங் ஆகிடுச்சு. எல்லோரும் அழுதுட்டோம், தேட்டரில் எல்லாருமே அழுதுட்டோம். அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது. இன்னொரு படம் நமக்காக நடிச்சு கொடுத்தாரு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு தளபதிக்கிட்ட சொல்லணும், எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் ஒரு வாட்டி ஒரு படம் மட்டும் நடித்தாரு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. கடைசி படம் ஏற்றுக்க முடியுதா? ஆஹா, சான்ஸே இல்லை. ஃபைனல் டச், செம்ம மூவி. வினோத் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வந்து லாஸ்ட் படம்னு இல்லை, எல்லா படமும் இன்வைட் வந்தால் கூட அவர் என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் நிற்போம் நாங்கள். மாற்றம் வேணும்ல. நம்ம சிஎம் இதுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டு மக்களை அவர் காப்பாற்றிட்டோம். அது அவர்கிட்ட படம் சூப்பர்.